வணக்கம். நம்ம அரங்கத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சச்சின், தென் அவங்களுடைய பேரண்ட் இருக்காங்க. சச்சினும் பாத்தீங்கன்னா, ஒரு கிராம சூழ்நிலையில படித்து வளர்ந்த மாணவன். ஒருத்தர்கிட்ட எதிர்த்த இருக்கிறவங்க கிட்ட அப்படி பார்த்து கூட பேச மாட்டாரு. அந்த மாரி அமைதியானவரு. அவரு இன்னைக்கு நீட்ல கிராக் பண்ணி 2025 எக்ஸாம்ஸ்ல கவர்ன்மென்ட் சீட் வாங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டா. வரவேற்கலாம் நம்ம அரங்கத்துக்கு. உங்க சார்பா சச்சினையும், அவங்க அப்பாவையும் வரவேற்கிறேன். சில கேள்விகள் எனக்கு சச்சின் கிட்ட இருக்கு. அததான் உங்க சார்பா கேட்கப் போறேன். நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டான் குழந்தை. அ 1 இயரா படிக்கிறதுக்கு வந்தாங்க, கிராமத்துல இருந்து. அவர பத்தி அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்லலாமா? சச்சின் உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. என் பேர் சச்சின். நான் வந்து தொட்டனாவுன்ற கிராமத்துலருந்து வந்திருக்கேன். எங்க வீட்ல கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிலருந்து தான் வந்தேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்ல அ ஃபீஸ் கட்டுறது கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. அம்மா நகை வச்சு தான் கட்டுனாங்க. அம்மாவோட ஆசை டாக்டர் கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு வீட்ல சிரமம் போட்டு அம்மா தான் நகைலாம் வச்சு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நான் ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சேன். அ 12லயும் ஓரளவுக்கு ஆவரேஜான மார்க் தான் எடுத்தேன். 590 எடுத்தேன். அப்புறம் ஆர்ட்ஸ்ல 1 இயர் படிச்சேன். நல்ல கோச்சிங் குடுத்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாவே மாறிச்சு. அவங்க குடுத்த கைடன்ஸ்ல. உனக்கு ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு அந்த நீட் சிலபஸ் படிக்கிறப்பவா, இனிஷியல்ல ஒரு பயம் இருந்ததா? படிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்ட்டு. ஆ எனக்கு இருந்துச்சு சார். அது டெஸ்ட்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ண கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இன்கிரீஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பயம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு சார். பயம் போயிடுச்சு. படிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வரும். இருந்துச்சு. ஓகே. இப்ப எக்ஸாம்க்குலாம் எழுதி பிரிப்பேர் ஆகுறப்போ அந்த பயம் போயிடுச்சு. ஆனா எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் ஹால்ல அ நான் ஈஸியா இருக்கும்னு நெனச்சுட்டு தான் போனேன். பார்த்தா அங்க பிசிக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. டைம் எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவே ஆயிடுச்சு. ஆம் ஸ்டில் நானு போடுற எஃபோர்ட்ட போட்டு முயற்சி பண்ணி எழுதிட்டேன். நான் வரும்போதெல்லாம் கண்ணீரோட தான் வந்தேன். ம். ஆ அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் வந்துச்சு. கீழ்பார்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. அருமை. பாருங்க, குடும்ப சூழல் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. அம்மா பாத்தீங்கன்னா, நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. நகை வச்சு தான் இந்த ஃபீஸே கட்டியிருக்காங்க. ஹாஸ்டல்ல இங்க தங்குனப்ப ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஆனா ஹாஸ்டலுக்கு கட்ட முடியல அப்டின்னா, அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அவங்க மாமா தான் பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் அந்த ஹாஸ்டலுக்கான தங்கறதுக்கும், சாப்பிடறதுக்கும் அவருக்கு பணம் குடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கஷ்டத்த குழந்தை உணர்ந்து பாத்தீங்கன்னா, தன் வாழ்க்கை சூழ்நிலை மாறணும். நம்மளுடைய அ ப அப்பா, அம்மாவோட கனவு அவர் சொன்னார்ல, அம்மா டாக்டர் ஆகணும்னு நெனச்சாங்க. அம்மா கனவ நனவாக்கணும் அப்படின்னு கஷ்டமா இருந்தா கூட, சிலபஸ் முயற்சிகள தொடர்ச்சியா பண்ணி, இன்னைக்கு வெற்றி வாகை சூடுற நிலைமையில இருக்காரு. பிளஸ் இன்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல இப்போ அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, அவருடைய ரேங்க்குக்கு கேஎம்சி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற இதுல அவருக்கு இருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அவங்க அப்பா கிட்ட கேட்கலாம். எப்படி அவங்களுக்கு மெடிக்கல் படிக்கணும்? ஏன்னா சூழ்நிலை ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. எப்படி இவங்கள திருப்பி மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு அந்த ஆர்வம் அவங்க அப்பா, அம்மாக்கு இருந்தது அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க ஒய்ஃபோட விருப்பம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவன படிக்க வச்சு எப்படியோ ஒரு டாக்டர் நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால சரி நான் என்கிட்ட நகை இல்லன்னா கூட பரவால்ல. என் பையன் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த இத கண்டிப்பா நிறைவேத்திட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உறுதுணையா இருந்த ஆர்ஜியாருக்கு தான் நாங்க ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ரொம்ப அருமையா சொல்லிக் குடுத்திருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸ், அ லெக்சரர்ஸ் எல்லாமே நல்லா அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நல்லா அவ்வளோ அருமையா எல்லாமே நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. சார் நல்லா கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சாரோட தயவுனால தான் இன்னைக்கு என் பையன் ஒரு நல்ல டாக்டர் ஆகப் போறான்னா, அதுக்கு சார் தான் முழுக்க முழுக்க மெயின் காரணம். அதுக்கப்புறம் அவங்க டெய்லி நாங்க அ அவங்க ஃபோன் பண்ணி விசாரிப்போம். சார்லாம் மார்க் அனுப்புவாங்க. மார்க் கொஞ்சம் கம்மியாகும் போதெல்லாம், "என்னப்பா இந்த மாரி ரொம்ப கம்மியாயிடுது. கொஞ்சம் இந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டுனா, பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப் நல்லா இருக்குமே. இந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்க அவன் கஷ்டப்படும்போதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டீன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் உனக்கு ரொம்ப என்ஜாயா இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் சண்டை போடுவேன் நான். இருந்தாலும் அவன் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கான். இத விட நெறைய மார்க் எடுக்கணும்பா. எனக்கு ரொம்ப இதுவே கம்மியாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு கூட. இந்த வருஷம் நான் படிச்சிருந்தேன்னா கூட நான் கண்டிப்பா இத விட நான் ஹையஸ்ட்டா நான் எடுத்திருப்பேனே. ஒரு 514 ஒரு மார்க் அப்படின்னு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பேன். எனக்கு போன வருஷம் போட்ட கொஸ்டின்னால தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு வந்தான் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது கூட. ஸோ இதுல இந்த வருஷம் இல்லைன்னா கூட பரவாயில்லடா நெக்ஸ்ட் இயர் கூட பார்த்துக்கலாம்னு அதெல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்க சப்போர்ட்டிவா இருந்தோம். அதனால கொஞ்சம் தைரியமா இருந்தான். இந்த வருஷம் வந்து அவனுக்கு கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் கிடைத்தா கூட அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்டிஆருக்கு இதுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சார் சொல்றதுல இருந்து 2 விஷயங்கள். 1 குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருந்தது. ஆனா ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம். அந்த மார்க் வந்து வி அனுப்புறப்ப வாரம் வாரம் அத எடுத்துட்டு ஏதோ மார்க் வந்ததுன்னு விட்டுடாம, அந்த குழந்தைகிட்ட திருப்பி என்னடா மார்க் இப்படி இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி புரிய வச்சு, இது தொடர்ச்சியா அந்த ஃபாலோ அப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் என்னதான் அவங்க படிச்சு பெரிய லெவல்ல இல்லன்னா கூட, குழந்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, உன்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா அப்பப்ப அவளுக்கு குடுத்து, அந்த தேர்வுல எழுதி எல்லாருமே சோர்ந்து போயிட்டு அழுதுகிட்டே வெளில வராங்க. பரவால்லடா முடியலன்னா கூட, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பாருங்க ஃபீஸ் கட்டுறதே ஒரு டைமே முடியல. முடியலன்னா கூட பரவால்ல. அடுத்த வருஷம் கூட நாங்க கட்டுறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைய வந்து ஒரு அப்பானால தான் வந்து குடுக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சச்சின் அப்பா கிட்ட இருந்து தான் நம்ப கத்துக்கிறோம். இதே நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, வேற இன்ஸ்டிடியூட்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் வந்து இருக்கு. ஏன் வந்து ஆர்ஜிஆர்ல சேர்த்தீங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு ஏத்த மாரி இருக்கிற இடத்துல நாங்க போறோம். நெறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லியிருந்தோம். அப்ப சொன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு. பேரே தெரியாத இன்ஸ்டிடியூட்ல எடுத்துட்டு போய் ஆர்ஜிஆர்ல சேர்த்தீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தம்பி வாங்குன மார்க்ல பாதி மார்க் தான் வந்திருக்கு. அப்ப எங்க எடுக்கிறோம் பெரிய இடம்ன்றது முக்கியம் இல்ல. நம்ப எந்த இடத்துல இருந்தாலும், நம்ப என்ன உழைப்ப போடுறோம், அந்த உழைப்ப வந்து தம்பி போட்டிருக்காரு. ஆர்ஜிஆர் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காங்க. ஆர்ஜிஆர் ஸ்டாஃப் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது இருந்தாலும், குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான தொடர் முயற்சிகளையும், அந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உத்வேகத்தையும் தொடர்ச்சியா குடுத்ததுனால தான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. அதனால சச்சின் மாரி, சச்சின் அப்பா மாரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க முடியும். ஆர்ஜிஆர் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கும். இந்த அரங்கத்துக்கு வந்த சச்சினுக்கும், அவங்க அப்பாவுக்கும் நன்றி சொல்லி, உங்க சார்புல அவர்கிட்ட ஒரே ஒரு லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 2026ல எக்ஸாம் எழுதணும்னு இருக்கிறவங்களுக்கு சச்சின் என்ன சொல்றாரு கேட்டுக்கலாமா? எஃபர்ட்ஸ் தான் மெயினானது. அதனால வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ கரெக்ட்டா போட்டீங்கனாலே அதுக்கான பலன் கிடைக்காம போகாது. அதனால எஃபர்ட்ஸ ஃபுல்லா போடுங்க. சச்சின் சொன்னது என்ன? உங்களுக்கான திறமைகள் இருக்கு. உங்களுக்கான சக்தி இருக்கு. உங்களுடைய சக்திய நீங்க முழுவதுமா எப்ப யூஸ் பண்றீங்களோ, அதுல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம். அததான் அவர் சொன்னாரு. உங்களோட எஃபோர்ட்ஸ் ஃபுல்லா போடுங்க அப்படின்னு. உங்கனாலயும் போட முடியும். நீங்களும் ஜெயிப்பீங்க. 2026ல நீங்களும் கவர்ன்மென்ட் சீட் வாங்கணும் அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமில ஸ்பெஷல் பிபிடெஸ் பேட்ச் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு பேட்ச் ஒண்ணு என்ன பண்றோம்? இன்ட்ரோடியூஸ் பண்றோம். 20 ஸ்டூடண்ட் தான். நீங்க ரெசிடென்ஷியல் புரோகிராம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் டீச்சரோட சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கும் சேர்ந்து அடுத்த வருஷம் சச்சின் மாரி நீங்களும் கவர்ன்மென்ட் காலேஜ் போகணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. நன்றி.